Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். எப்பவுமே புளிக்குழம்பு செய்யறதுக்கு காரக்குழம்பு செய்யறதுக்குலாம் மண் சட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல வாசமாகவும் டேஸ்டாகவும் வரும் குழம்பு. சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் மேலே அப்படியே 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோட ஆப்போசிட் சைடில் கீழே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கத்திரிக்காயோட ஷேப்பும் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி உள்ள பூச்சி இருக்கான்றதையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதோட கலர் எல்லாமே அதோட அந்த தோல் கலர் எல்லாமே மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே வதங்கி அதோட தோல் எல்லாமே நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே தனியாக இருக்கட்டும். இப்போது அதே சட்டியில் அதே எண்ணெயோட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 15 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே கலருக்காக அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு சின்ன எலும்பிச்சம்பளம் அளவு புளியை ஒரு 1 கப் தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இந்த புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை மணம் எல்லாமே போய் குழம்பும் நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இதை ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் எல்லாமே வெந்து நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். குழம்பு எல்லாமே நல்லா சார்ந்துருக்கு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நம்மளுக்கு டேஸ்டான தகன்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி